அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பாகிஸ்தானின் ஒவ்வொரு தவறான செயலுக்கும் அவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்டு பதிலடி கொடுக்கப்படும். கார்கில் போர் நினைவிடத்தில் எச்சரிக்கை விடுத்தார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரிப்பு. சிவகாசி அடுத்த செங்கமலப்பட்டி பகுதியில் பட்டாசு விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. அசாமில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 66 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பாகிஸ்தானின் ஒவ்வொரு தவறான செயலுக்கும் அவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்டு பதிலடி கொடுக்கப்படும் என்று லடாக்கின் டிராஸ் பகுதியில் கார்கில் போர் நினைவிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். லடாக்கின் டிராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் 27வது கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பாகிஸ்தானின் ஒவ்வொரு தவறான செயலுக்கும் அவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்டு பதிலடி கொடுக்கப்படும் என்றும், எங்கள் நோக்கம் தெளிவாக உள்ளது என்றும், இனி பாகிஸ்தானுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது எனவும், ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்தால் அது பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீர் பகுதியை பற்றியாகத்தான் இருக்கும் எனவும், பயங்கரவாதத்தை உருவாக்குவது பாகிஸ்தான் அரசின் ஒரு கொள்கையாக இருக்கிறது. பாகிஸ்தானில் இராணுவத்தினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை எனவும், பாகிஸ்தான் இராணுவம் பயங்கரவாத அமைப்புகளை பாதுகாப்பது மட்டுமின்றி அவர்களுடன் இணைந்து நெருக்கமாக செயல்படுகிறது என்றும், எனவே பயங்கரவாதிகளையும் பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் இனி இந்தியா தனித்தனியாக பார்க்காது என்பதை ஆபரேஷன் சிந்தூரின் போது நாங்கள் தெளிவுபடுத்தினோம் என்றும், புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பம் மற்றும் வளர்ச்சி என்பதில்தான் இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது. அதே வேளையில் மற்ற நாட்டுக்குள் ஊடுருவது மற்றும் பயங்கரவாதம் போன்ற வேலைகளை தான் பாகிஸ்தான் செய்து வருகிறது என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்ட விரிவான அறிக்கையை மத்திய மாநில அரசிடம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஏற்கனவே வழங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு மே மாதம் மீண்டும் அளித்த திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்து விட்டது. சென்னையை தொடர்ந்து மதுரை, கோவை உள்ளிட்ட 4 நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டு உள்ளது. கோவையில் 39 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவினாசி சாலையில் கருமத்தம்பட்டி வரையிலும், உக்கடத்திலிருந்து சத்தியமங்கலம் சாலையில் வலியம்பாளையம் பிரிவு வரையிலும் உயர்மட்ட பாதையில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்க திட்டமிடப்பட்டது. மதுரையில் திருமங்கலம் ஒத்தக்கடை வரை 31 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த உள்ளது. 27 கிலோமீட்டர் உயர்மட்ட பாதையில் 23 மெட்ரோ ரயில் நிலையங்களும், 4 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில் 3 மெட்ரோ ரயில் நிலையங்களும் அமைக்க திட்டமிடப்பட்டது. கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய மாநில அரசிடம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஏற்கனவே வழங்கியது. இதனைத் தொடர்ந்து மெட்ரோ திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு கடந்த மே மாதம் மீண்டும் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தது. இந்த நிலையில் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசு மீண்டும் நிராகரித்து திருப்பி அனுப்பியுள்ளது. சிவகாசி அடுத்த செங்கமலப்பட்டி பகுதியில் பட்டாசு விபத்தில் இன்று 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் செங்கமலப்பட்டி சுற்று வட்டாரத்தில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தியதில் 11 பேரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அடுத்த செங்கமலப்பட்டி பகுதியில் தகர செட் அமைத்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கப்பட்டது. அங்கு திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் விபத்தில் இறந்த தொழிலாளர்கள் 2 பேரின் உடல்களை கைப்பற்றினர். படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்களில் மேலும் 2 தொழிலாளர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்தது. இதனிடையே சிவகாசியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட 11 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பட்டாசு விபத்தில் 4 பேர் இன்று உயிரிழந்துள்ள நிலையில் செங்கமலப்பட்டி சுற்று வட்டாரத்தில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். அசாமில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 66ஆக அதிகரித்து உள்ளது.
அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக பிரம்மபுத்திரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இதனால் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளன. வெள்ளத்தால் 6,50,000 மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களில் தங்கி உள்ளனர். இந்நிலையில் அசாமில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 66ஆக அதிகரித்து உள்ளது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு உள்ளனர். திமுகவை வழிநடத்த உதயநிதிக்கு தகுதி இருக்கா அல்லது மு.க.ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என வாக்கெடுப்பு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று திருச்சியில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி அரசு சட்டக் கல்லூரியின் 3வது பட்டமளிப்பு விழா இன்று ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பின்னர் எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீட் தேர்விற்கு எதிராக இந்தியா முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் தேவையில்லாமல் ஜென்சி டிஎம்கே அமைப்பினர் பங்கேற்று ரூபாய் 300 கொடுத்து போராட்டக்காரர்களை உட்கார வைத்து உள்ளனர் என்றும், ஜென்சி என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் டிஎம்கே செயல்படுகிறது என்றும், ஜென்சி என்றால் என்ன என்று தெரியாமல் உதயநிதி தப்பாக வழிநடத்துகிறார் என்றும், ஜென்சி என்றால் என்ன என்பதை உதயநிதிக்கு முதலில் கற்றுத்தர வேண்டும் எனவும், திமுகவினர் எதுவும் புரியாமல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், ஜென்சி டிஎம்கே என்று ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு பொதுவெளியில் கோமாளித்தனம் செய்ய வேண்டாம் என்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக தேவையில்லாத வேலையாக திமுக அவங்களுடைய உதயநிதியோ இல்லை அவங்க உதயநிதிக்கு யாரோ தவறாக அட்வைஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. அவங்க கொண்டு போய் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு போய் டிஷர்ட்டை போட்டு அங்கங்கே 2 பேரை ஒரு 4 பேரை 200-300 கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அதாவது முதல்ல உதயநிதிக்கு ஒன்று பண்ணணும். ஜென்சினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். யாரோ உதயநிதியை திரும்பவும் இந்த முதல்ல எலெக்ஷன் அப்போ பெண் டீம்னு ஒன்று வச்சு மிஸ்கைட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி திரும்பவும் உதயநிதி யாரோ தப்பாக வழிநடத்தணும் போல. முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னே தெரியாமல் வேலை பார்த்து, அதான் ஜென்சி மாநாடு ஜென்சி அது ஒரு ஒரு இந்த இன்டர்நெட் காலங்களில் உருவாக்கப்பட்ட அந்த மனநிலை உள்ள இன்னைக்கு இன்டர்நெட் இதில் உள்ள இளைஞர்களை கூப்பிட்றாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை என்றும், சட்டம் ஒழுங்கு சிலருக்கு மட்டும் செயல்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதா என்றும், தூத்துக்குடி காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்த வாலிபரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்த வாலிபர் அருணாச்சலத்தின் குடும்பத்தினரை அவரது இல்லத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞரால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் லிங்ககுமார் குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் நடந்த சம்பவங்களை கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது லிங்ககுமார் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் கட்டியுள்ள கடையை இடிக்க வேண்டும் என்றும், இடத்தை அபகரித்து கொள்ள வேண்டும் என்றும் வழக்கறிஞர் தாஸ் என்பவர் லிங்ககுமார் குடும்பத்திற்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருகிறார் என்றும், இது தொடர்பாக லிங்ககுமார் காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் அதன் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கறிஞர் தாஸ் இரவோடு இரவாக லிங்ககுமாரின் கடையை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் இடித்தபோது இதனை தடுக்க வந்த லிங்ககுமார் அவரது குடும்பத்தினர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் எஃப்ஐஆர் போடவில்லை என்றும், அது மட்டுமல்லாமல் துப்பாக்கியால் மிரட்டியதாக லிங்ககுமார் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், இடிக்க வேண்டும், அந்த இடத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் ஒருவர் தாஸ் என்பவர் தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு திரு லிங்ககுமார் அவர்கள் பல முறை முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா காவல்துறை அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்குவாரிக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டி தாக்குதல் நடத்திய தாவேக ஒன்றிய செயலாளர் மற்றும் அவரது சகோதரர் மீது 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து உள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் அடுத்த மத்மநாபமங்கலத்தில் சித்திரை செல்வம் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி செயல்பட்டு வருகிறது.
இந்நிலையில் பத்மநாபமங்கலம் மேலபரம்பு பகுதியில் வசித்து வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஸ்ரீவைகுண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் என்பவர் தனது சகோதரர் முண்டசாமியுடன் கல்குவாரிக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். பணம் கொடுக்காததால் ஆத்திரமடைந்த பாலமுருகன் மற்றும் முண்டசாமி ஆகியோர் கல்குவாரியில் இருந்த கம்ப்யூட்டர், டிவி, இருசக்கர வாகனத்தை அடித்து நொறுக்கியதாக தெரிய வருகிறது. இதையடுத்து கல்குவாரி உரிமையாளர் சித்திரை செல்வன் ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஸ்ரீவைகுண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் மற்றும் அவரது சகோதரர் முண்டன் என்கின்ற முண்டசாமி ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் ஸ்ரீவைகுண்டம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர். தாய்மொழி வழி கல்வியின் மதிப்பை போற்ற வேண்டும் என்றும் தமிழ்தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்று நிகழ்ச்சி ஒன்றில் சிவகங்கை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அமலா அட்வின் பேசிய கருத்திற்கு சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அமலா அட்வின் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றியிருந்தார். அதில் யூகோல் ஸ்கோர் படித்தால் மட்டும் போதாது, தமிழ் படித்தால்தான் இன்று நான் இந்த நிலைமைக்கு வந்துள்ளேன் என்றும் தாய்மொழியை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் தனது கருத்தை வலியுறுத்தினார். மேலும் தாய்மொழி வழி கல்வியின் மதிப்பை போற்ற வேண்டும், தமிழ் மொழியின் மீது மாணவர்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்பதையும் தனது உரையில் கண்காணிப்பாளர் எடுத்துரைத்தார். இவரின் உரையாடல்கள் சமூக வலைதளங்களில் பரவி பலரது பாராட்டையும் பெற்று வருகிறது. மேலும் தமிழ் படித்தால் எதிர்காலம் இல்லை என்ற தவறான எண்ணத்தை உடைக்கும் வகையில் கண்காணிப்பாளர் அமலா அட்வின் கருத்து அமைந்துள்ளது என்று பலரும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றனர். ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தஞ்சை உழவர் சந்தை அருகே தமிழக வெற்றிக் கழகத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தஞ்சாவூர் உழவர் சந்தை அருகில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி சாமியம்மாள் தலைமையில் தாவேக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். அப்போது வாழ்க ஜோசப் விஜய், இவரே நிரந்தர முதலமைச்சர் என்ற கோஷங்களை எழுப்பினர். அப்போது விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் அருணா அஜீஸ் கண்ணன் என்பவர் மரியாதை நிமித்தமாக தாவேக நிர்வாகி சாமியம்மாளை சந்தித்து மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். இதனையடுத்து தாவேக நிர்வாகி சாமியம்மாள் பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடத்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்றும் ஜனநாயகன் மக்களுக்கான திரைப்படம் என்றும் உழைக்கும் மக்களின் வழியை பேசிய படம் ஜனநாயகன் என்றும் நிரந்தர முதலமைச்சர் ஜோசப் விஜய்தான் என்றும் தாவேக நிர்வாகி சாமியம்மாள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தாவேக நிர்வாகிகள் கே கலையரசி, மணிகண்டன், சகாயராணி, அமராவதி, சுகந்தி, ஜெயராமன், தேன்மொழி, பிரியங்கா ராணி, ஜானகி ராணி, பிச்சையம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போதை பழக்கத்தை தடுப்பதில் மருந்து வணிகர்களின் பங்கு முக்கியம் என்றும் சட்ட விதிமுறைகளின்படியே மருந்துகளை விற்பனை செய்வோம் என்றும் வாலாஜாபேட்டையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மருந்து வணிகர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மருந்து ஆய்வாளர்கள் ஹேமலதா மற்றும் சரண்யா ஆகியோர் தலைமையேற்று மருந்து விற்பனை தொடர்பான சட்ட விதிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். கூட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் வாலாஜாபேட்டை பகுதியைச் சேர்ந்த மருந்து கடை உரிமையாளர்கள் அனைவரும் பங்கேற்று போதை பழக்கத்திற்கு வழிவகுக்கும் வகையில் மருந்துகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய மாட்டோம், மருத்துவரின் பரிந்துரையின்படியும் சட்ட விதிமுறைகளின்படியும் மட்டுமே மருந்துகளை விற்பனை செய்வோம் என்றும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் வணிகர் சங்கங்களின் தலைவர் கோபி தெரிவிக்கையில், பற்றிய விழிப்புணர்வை அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்முடைய மருந்து ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி ஏசி கலால் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்கள் ராஜ்குமார் அவர்களுடைய தலைமையிலும் அனைவருக்கும் போதை விழிப்புணர்வுகளை எங்களுடைய மாவட்டத்தின் சார்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். நெடுமத்தூர் கிராமத்தில் குடிசை வீடு எரிந்து சேதமடைந்ததால் வீட்டு உபயோகப் பொருட்களின்றி தவித்து வந்த கூலி தொழிலாளி ராபர்ட் குடும்பத்தினரை மயிலாடுதுறை ஜோதி ஃபவுண்டேஷன் குடும்பத்தினர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வீட்டு உபயோகப் பொருட்களுடன் ரொக்க நிதியுதவி வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் நெடுமத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ராபர்ட் என்பவர் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் கூரை வீட்டில் வசித்து வருகிறார்.
கூலி வேலை செய்து வரும் இவர் கும்பகோணத்தில் உள்ள உறவினர் வீட்டில் நடைபெற்ற விசேஷ நிகழ்ச்சியில் பங்கேற்க குடும்பத்துடன் சென்றிருந்தார். இந்நிலையில் வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக ராபர்ட்டின் கூரை வீடு தீப்பிடித்து எரிந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்து அருகிலுள்ள வீடுகளுக்கு தீ பரவாமல் தடுத்தனர். தீ விபத்தில் வீட்டின் கூரை எரிந்து சேதமடைந்ததில் வீட்டிலிருந்து 1,50,000 மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியது. இந்நிலையில் மயிலாடுதுறை ஜோதி ஃபவுண்டேஷன் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்ட ராபர்ட் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது ரூபாய் 10,000 மதிப்பிலான அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் ரொக்க நிதியுதவியும் வழங்கினர். மேலும் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தங்களை தொடர்பு கொள்ளுமாறும் ஜோதி ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் நடுக்கடலில் மீன்பிடித்து கொண்டிருந்த மீனவர்கள் படகில் சமையல் செய்யும் போது சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் கடலில் குதித்து தத்தளித்தனர். அவர்களை அருகில் மீன்பிடித்து கொண்டிருந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தருவைகுளம் கடல் பகுதியிலிருந்து சுந்தர் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 24ஆம் தேதி 8 மீனவர்கள் கடலில் தங்கி மீன்பிடிக்க சென்றனர். இன்று 16 மைல் தொலைவில் மீனவர்கள் படகில் சென்றபோது வழக்கம் போல் சமையல் செய்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சமையல் சிலிண்டர் வெடித்து தீப்பற்றிய விபத்தில் படகிலிருந்த மீன்பிடிக்கும் வலை முழுவதும் தீப்பற்றி எரிந்து உடனே படகிலிருந்த மீனவர்கள் கடலில் குதித்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள தத்தளித்தனர். அப்போது படகு தீப்பற்றியதில் ஏற்பட்ட புகையை பார்த்ததும் அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் உயிருக்கு போராடிய 8 மீனவர்களையும் பத்திரமாக மீட்டு தங்களின் படகில் ஏற்றிக் கொண்டனர். விபத்தில் மீட்கப்பட்ட மீனவர்கள் இன்று மாலை கரைக்கு திரும்புகின்றனர். கோவையில் 2 நாட்கள் நடைபெறும் சர்வதேச நுரையீரல் சிகிச்சை கருத்தரங்கை ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் மாதேஸ்வரன் தொடங்கி வைத்தார். கோவையில் சர்வதேச அளவிலான மேம்பட்ட நுரையீரல் சிகிச்சை கருத்தரங்கம் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற உள்ள கருத்தரங்கிற்கு நுரையீரல் சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் பட்டாபிராமன் அர்ஜுன் மற்றும் மகாதேவன் ஆகியோர் தலைமை தாங்கினர். கருத்தரங்கில் ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் மாதேஸ்வரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். கருத்தரங்கில் தமிழகம் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நுரையீரல் மருத்துவ நிபுணர்கள் மருத்துவர்கள் கலந்து கொண்டு நுரையீரல் மற்றும் ஃப்ளூரா தொடர்பான நவீன சிகிச்சை முறைகள், புதிய தொழில்நுட்பங்கள், சவாலான நோய்களுக்கான சிகிச்சைகள் குறித்து பல்வேறு தலைப்புகளில் விளக்க உரையாற்றினர். மேலும் தற்போது சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகரித்து வருவதால் நுரையீரல் தொடர்பான நோய்களும் கணிசமாக உயர்ந்து வருவது உண்மை என்றும், காற்று மாசுபாட்டை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிமனிதரின் சமூக பொறுப்பாகும் என்றும் நுரையீரல் மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் மாதேஸ்வரன், சர்வதேச நுரையீரல் சிகிச்சை கருத்தரங்கின் மூலம் இளம் தலைமுறை மருத்துவர்கள் சமீபத்திய மருத்துவ முன்னேற்றங்களையும் மேம்பட்ட நுரையீரல் சிகிச்சை முறைகளையும் அறிந்து கொள்ள சிறந்த வாய்ப்பாக அமையும் என்றும் டாக்டர் மாதேஸ்வரன் தெரிவித்தார். அந்த இப்போ நுரையீரல் மட்டும் இல்லை, நுரையீரலை சுற்றி இருக்கிற கவரிங்லையும் இந்த டிபினாலையும் இருக்கலாம், இல்லை கட்டிகள், கேன்சர் கட்டிகள்னாலையும் தொந்தரவு வரலாம். ஸோ எல்லாத்தையுமே இப்போ 2 நாள் இதை பற்றி மட்டும் பேசுறதுனால பல விஷயங்களை இதை பற்றி எல்லாத்தையும் இளம் மருத்துவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இது நுரையீரல் சுற்றி இருக்கிற நீர் இல்லை காற்று இல்லை சீழ் அது மாதிரி ஏதாவது வந்துன்னா அதை எப்படி அணுகணும் அப்படின்றத டெலிபரேஷன் மூலமாகவும், அதாவது கருத்தரங்கு மூலமாகவும், ஹேண்ட்ஸ் ஆன் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப்பு, அது எப்படி பண்ணுறது அப்படின்றதுல ஒரு டெக்னிக்காலிட்டி சொல்லிக் கொடுக்குற அந்த ஒர்க் ஷாப்பும் சேர்ந்து நடத்துகிற. குடியாத்தம் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் கல்வியாளருமான கோவிந்தராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் சிலைக்கு பல்வேறு கட்சியினர், ரோட்டரி சங்கத்தினர், சமூக ஆர்வலர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பேரியக்கவாதியுமான கல்வியாளர் கோவிந்தராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு முப்பெரும் விழா குடியாத்தம் பழமணியர் சாலையில் உள்ள திருவள்ளூர் பள்ளியில் நடைபெற்றது. விழாவில் கல்வியாளரும் மூத்த வழக்கறிஞருமான ராஜேந்திரன், MKG கல்லூரி நிர்வாகிகளின் பாலசுப்பிரமணி, சுந்தரவதனம் ஆகியோர் கலந்து கொண்டு மறைந்த கோவிந்தராஜன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களுடன் ஊக்கத்தொகையும், சிறந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அருணோதயம், நகர தலைவர் தினகரன், முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனத்தினர், ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மறைந்த கோவிந்தராஜன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற மெழுகுவர்த்தி ஊர்வலத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்று நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நீட் தேர்வு மற்றும் சிபிஎஸ்இ தேர்வுகளில் வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டியும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் மெழுகுவர்த்தி ஏந்திய ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்திற்கு குறிச்சி சர்க்கிள் தலைவர் முகமது இஸ்லாமில் தலைமையில் தாங்கினார். முன்னாள் தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி, தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட பேச்சாளர் காமராஜ் அனைவரையும் வரவேற்றார். சுந்தராபுரம் சங்கம் வீதியில் தொடங்கிய ஊர்வலம் சாரதா மில் சாலை வரை நடைபெற்றது. ஊர்வலத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மாநில அரசின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மேலும் நீட் தேர்வு கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை பாதிப்பதாகவும், தமிழக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். ஊர்வலத்தில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், குறிச்சி சர்க்கிள் பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், இளைஞர் காங்கிரசின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தாராபுரத்தில் வெல்டிங் வேலை செய்தபோது உயர் மின்னழுத்த கம்பியில் ராடு உரசியதில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டதில் வெல்டிங் ஒர்க் ஷாப் உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழிச்சாலை பகுதியில் செல்வம் என்பவர் வெல்டிங் ஒர்க் ஷாப் நடத்தி வந்தார். இவரது மனைவி பாத்திமா தாராபுரம் சார்பு நீதிமன்றத்தில் அமினாவாக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வரும் பிருத்திவிராஜ் என்ற மகனும், தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வரும் சத்திகா என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வீட்டிலிருந்த பாத்திமாவிடம் ஒர்க் ஷாப்பிற்கு சென்று தண்ணீர் லாரியில் வெல்டிங் வேலையை முடித்துவிட்டு உடனே வந்து விடுகிறேன் என கூறிவிட்டு செல்வம் தனது ஒர்க் ஷாப்பிற்கு சென்றார். அங்கு தண்ணீர் லாரி நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு மேலே சென்ற உயர்மின் எடுத்த கம்பியை கவனிக்காமல் செல்வம் ஏணியில் ஏறிச் சென்று வெல்டிங் பணிகளை தொடங்கினார். அப்போது அவர் பயன்படுத்திய வெல்டிங் ராடின் ஒரு பகுதி எதிர்பாராத விதமாக மேலே சென்ற உயர்மின் அழுத்த கம்பியில் உரசியதில் செல்வம் மீது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டதில் லாரியில் இருந்து கீழே விழுந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனே செல்வத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் தாராபுரம் காவல் நிலையத்திற்கும் அவரின் மனைவி பாத்திமாவிற்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செல்வத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தாராபுரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை வென்று சாதனை படைத்த சங்ககிரி மாணவ மாணவிகளுக்கு அகத்தியர் சிலம்பம் தற்காப்பு கலைக்கூடத்தின் தலைமை ஆசான் சுரேஷ் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசு கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் மிஷன் ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் செயல்பட்டு வரும் அகத்தியர் சிலம்பம் தற்காப்பு கலைக்கூடத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வாள்வீச்சு உள்ளிட்ட பிரிவுகளில் சிறப்பாக விளையாடி முதல் மற்றும் 2ஆம் இடங்களை வென்று சாதனை படைத்தனர். போட்டியில் வெற்றி பெற்று சங்ககிரி திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு அகத்தியர் சிலம்பம் தற்காப்பு கலைக்கூடம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சர்வதேச போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அகத்தியர் சிலம்பம் தற்காப்பு கலைக்கூடத்தின் தலைமை ஆசான் சுரேஷ் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசு கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். இது தொடர்பாக அகத்தியர் சிலம்பம் தற்காப்பு கலைக்கூடத்தின் தலைமை ஆசான் சுரேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதலமைச்சரை சந்திப்பதினால் பாதகம் இல்லை என்றும், தமிழக அமைச்சர்கள் ரசிகர்கள் என்ற மனநிலையிலிருந்து ஆட்சியாளர்கள் என்ற மனநிலைக்கு மாறி மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று விழுப்புரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் தனபால் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவன தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் கட்சியின் நிறுவன தலைவர் தனபால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டியதற்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மேலும் காமராஜர் ஆட்சி போல் இருக்க வேண்டுமென ஜோசப் விஜய் நினைக்கிறார், அது தொடர வேண்டும் என்றும் நீட் தேர்வின் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டுமென மாணவர்கள் போராடியதன் பேரில் பதவி விலகி உள்ளதை வரவேற்பதாக பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் தனபால் தெரிவித்துள்ளார். இன்று அவரை பொறுத்தவரையில் அவருடைய கொள்கை தலைவர்களாக வைத்திருப்பவர் காமராஜனை அவர்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். அவருடைய எண்ணம் எவ்வாறு இருக்கிறது என்றால், காமராஜுடைய ஆட்சி போன்று லஞ்ச லாவணியம் இல்லாத ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அவர் அறிவித்தார். மணிமங்கலத்தில் இளம்பெண் குளிப்பதை எட்டி பார்த்த தாவிக நிர்வாகி தியாகு என்பவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த அவரை தாவிகாவினர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தான் குடித்து கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தியாகு என்பவர் கழிவறை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்ததாகவும் மொபைல் போனில் வீடியோ பதிவு செய்திருக்கலாம் என்ற அச்சத்தில் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் இளம்பெண் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தியாகுவை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் இளம்பெண் குடித்ததை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்ததை அவர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து காவல்துறையினர் தியாகுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த தியாகுவை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பில் இருந்து இதுவரை நீக்கவில்லை என கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மேலும் சமீபத்தில் வெளியான தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் படப்பிடிப்பில் திரையரங்குகளில் வெளியிட்ட போது திரைப்படம் தொடங்குவதற்கு முன்பு ஒளிபரப்பப்பட்ட கட்சி விளம்பரத்தில் தியாகுவின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தென்மேற்கு ஒன்றிய செயலாளர் ரியாஸ் மற்றும் மாவட்ட இணை அமைப்பாளர் புஷ்பலிங்கம் ஆகியோருக்கு தியாகு நெருங்கிய நண்பர் என்பதாலேயே அவர் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றம்பாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள நுக்காலத்தம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றம்பாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள நுக்காலத்தம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஞாயிற்றுக்கிழமையான இன்று அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களாலும் பட்டாடைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதனையடுத்து காற்றம்பாக்கம் ஊராட்சி பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நுக்காலத்தம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு பொங்கல் வைத்து படையலிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். விழாவில் காற்றம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு நுக்காலத்தம்மனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். பாகிஸ்தானின் ஒவ்வொரு தவறான செயலுக்கும் அவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்டு பதிலடி கொடுக்கப்படும். கார்கில் போர் நினைவிடத்தில் எச்சரிக்கை விடுத்தார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரிப்பு. சிவகாசி அடுத்த செங்கமலப்பட்டி பகுதியில் பட்டாசு விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. அசாமில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 66 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.